திரு பிரசன்னா, இன்றைக்கு திரு செந்தில் பாலாஜியினுடைய செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமாக என்னன்னு பார்க்குறீங்க? இந்த சந்திப்புக்கான அவசியம் இருக்கிறதா? செந்தில் பாலாஜி ஏன் பதற்றமடைகிறார் அப்படிங்கிற கேள்வியை அதிமுக முன்வைக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் பதட்டமடைகிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே அதிமுகவினர் வேணால் அப்படி சொல்லலாம். உளச்சுத்தியோடு தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த நிமிடமே போய் களத்தில் நின்று அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதல் குரல் கொடுக்கிறவன் தான் உண்மையான ஒரு அரசியல் இயக்கத்தில் அந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைவராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியுமே தவிர, தான் இயக்கம் தொடங்கிவிட்டு 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னொன்னே வீட்டுக்கு ஓடி ஒளியிறவங்க தலைவராக இருக்க முடியாது. அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை அவர் டைரக்டாக எதிர்கொள்கிறார். நான் இங்கே தான் இருந்தேன், என் தொகுதி மக்கள், என் குடும்பத்து மக்கள், என் ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கரூரில் எனக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவன் குடும்பத்தில், என்னோட குடும்பத்தில் அவன் ஒருத்தன், அவன் பாதிக்கப்படுகிற போது அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது என்னுடைய கட்டாயம் அப்படின்னு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற ஒரு அக்கறையில் செயல்பட்ட ஒரு மனிதரை பார்த்து ஏன் பதட்டம்னு கேட்கறது 10 நிமிஷம் வரைக்கும் மிச்சர் சாப்பிட்டுட்டு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற நபர் அல்ல எங்கள் செந்தில் பாலாஜி. கேள்விகளை எதிர்கொள்கிறார், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார், என்ன மாதிரியான சினாரியோ அங்கே நடந்துச்சுங்கிறத புள்ளி விவரங்களோடு சொல்லுகிறார். முதலால் அவர் சொல்லலை, 4 IAS அதிகாரிகள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், 2 அமைச்சர்கள் அது குறித்து பேசுகிறார்கள், முதலமைச்சர் அது குறித்து பேசுகிறார், எல்லாவற்றுக்கும் கடைசியாக ADGP டேவிட்சன் அவர்கள் பேசுகிறார். இதை எல்லாத்தையுமே பட்டியலிட்டு கேள்வி கேட்குறாங்க. எதற்காக இத்தனை செய்தியாளர் சந்திப்புகள் அப்படிங்கிறது கூட அதிமுக கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லி எல்லா அரசியலும் செய்து கொண்டிருப்பது யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நான் சார் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஆட்சியினுடைய கடமை, ஆட்சியாளருடைய கடமை. நான் அதைத்தான் சொன்னேன். எனக்கு துப்பாக்கி சூடு நடந்தது 10 நிமிஷம் கழிச்சு தான் தெரியும்னு சொல்ற பொறுப்பற்ற மனிதர் அல்ல நாங்கள். மக்கள்கிட்ட பேசணும். மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய பொறுப்பு மிகுந்த முதலமைச்சர், பொறுப்பு மிகுந்த அமைச்சர்கள், பொறுப்பு மிகுந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அவதூறுகளால் நம்ம எல்லாரும் சொல்றதுதான், உண்மையை விட பொய் வேகமாக பரவும், அதற்கு அதிக காதுகள் உண்டு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல மக்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுங்கிற சொல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை உணர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஆட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் கேட்டிருக்கிற எந்த கேள்விக்கு இன்னும் விஜய் தரப்புல இருந்து பதில் இல்லை. 4 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க சார். ஒரு துளி கண்ணீர், ஒரு துளி பொறுப்பேற்பு. நீங்க குற்றமான பன்மையோடலாம் பேச வேண்டாம். என் தொண்டர் இறந்து போயிருக்கான், அதற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ஒரு வார்த்தை வரலையே சார், ஒரு வார்த்தை வரலையே சார். இது ஏன் நாம கேட்க மாட்டேங்கிறோம்? அவர் சொல்றாரு, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசியல் தலைவர்கள் பேசியிருக்காங்க, பொதுமக்கள் பேசுறாங்க, அவங்களுக்குலாம் நன்றி அப்படின்னு. நீங்க நன்றி சொல்றதுக்கு உட்காந்துருக்கீங்க, நாங்க என்ன வளகாப்புக்கு நன்றி கேட்டுக்கிட்டு இருக்கோம்? உங்க வீட்டு வளகாப்புக்கு வந்தோம், எங்களுக்கெல்லாம் நல்ல சோறு போட்டீங்க, அதனால நீங்க நன்றி சொல்லுங்க விஜய் நான் கேட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சார் இது? உங்க தொண்டன் 41 பேர் செத்து போயிருக்கான் சார். முதலமைச்சர் சொன்ன வார்த்தை, நான் இந்த இயக்கத்தில் ஏன் பணியாற்றேன்னு ஒவ்வொரு நிமிடம் யோசிக்கிற போது எங்கள் தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் சார். எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவனும் தன் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்றார் சார். எவ்வளவு மேக்னிஃபிஷன்டான வார்த்தை சார். அந்த கண்ணியம்னா இந்த தற்குறி அரசியல்வாதிகள்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதற்கு அடையாளமாகத்தானே இன்னைக்கு விஜய் பேசியிருக்கார். பொறுப்பேற்க வேண்டாம், the moral liability, the vicarious liability என்னோடது. என் தொண்டன் இறந்திருக்கான், என் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம போனது என்னுடைய தவறு, நான் சொல்லியும் இதை கேட்கல, அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறதாவது இனிமேல் வராமல் தவிர்க்கிறேன், அந்த பொறுப்புணர்ச்சியோடு கூட பேசல சார். அப்ப அந்த நாம பயணிப்போம், உறுதியாக பயணிப்போம் சொல்றாரு. நான் உங்களோட இருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் உங்க வீட்டு வளகாப்புக்கு வரல, இங்க இளவு நடந்திருக்கு. இந்த இளவுக்கு எல்லாரும் துக்கம் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு இல்ல, ஒரு அரசியல் கட்சி இப்படிதான் நடந்துக்கிறோமான்னு கேள்வி கேட்கிறாரு. நாங்க கேட்டா அது அரசியலுங்கிறீங்க. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டார் இல்ல, இப்படி ஒரு அரசியல் இயக்கம் நடத்த முடியுமான்னு. அண்ணாமலையை தவிர மற்ற பாஜக தலைவர்கள் அப்படித்தானே கேட்டாங்க. பொறுப்புணர்ச்சியோடு நடந்திருக்க வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு விஜய் நடந்திருக்க வேண்டும், அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் நடந்திருக்க வேண்டும் சொன்னாங்கல்ல. இதெல்லாம் ஏன் சார் கேட்கல? இதெல்லாம் ஏன்? இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் சார். நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, இந்தி எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை முழக்கத்திற்காக உடல் முழுக்க மன்னனையை ஊற்றி அந்த ரயில் நிலையத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தன் இன்னுயிரையே ஆகுதியாக கொடுத்த மண் தமிழ்நாட்டு மண் சார், இந்த மண். ஆனா இந்த மண்ணில் கட்டுப்பாடற்ற, ஒழுங்கற்ற,
தார்மீக பொறுப்பற்ற, அரசியல் நோக்கமற்ற, சித்தாந்தமற்ற தற்குறி கூட்டங்களின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் 41 பேர் செத்து போயிருக்காங்க. இதுக்கு விஜய் பொறுப்பேற்கணும். மாரல் சார், நான் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட சொல்லல சார். ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொல்றீங்கல்ல, இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஏத்துந்திருக்கணுமா இல்லையா? Where is your moral? இல்ல அத விஜய் மட்டுமா அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படினு கேக்குறாங்க. நிர்வாகத்திற்கு பொறுப்பு இல்லையா? அவர் வந்து நிர்வாகத்தை தான் குறை சொல்றாரு. He is a leader. He proclaimed himself he is a leader. அந்த லீடர்ங்கறவன் தான் பொறுப்பேற்கணும். எங்க முப்பர் விழா நடந்துச்சு சார் கரூர்ல. முப்பர் விழா நடந்துச்சு. அந்த முப்பர் விழா நடந்ததுல 2 ஹைலைட்டான விஷயம். ஒன்னு எங்களுடைய தலைவர், மற்றொன்று ஒரு சின்ன குழந்தை சார். ஒரு தேவதை, திமுகவின் தேவதை. எங்க தலைவரை பார்த்து 2 கையை விரிச்சு கையாற்றப்ப அந்த குழந்தை பத்திரமா வீட்டுக்கு போனால, அதுதான் கொள்கை உணர்வோடு, கட்டுப்பாடு உணர்வோடு, கடமை உணர்வோடு பயணித்தவர்கள். அதற்கு இந்த விஜயினுடைய கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவின் சார்பா மரியாதைக்குரிய நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள், எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதே இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் கூடினார். அதிமுக கட்டுப்பாடோடு இருந்தது, கடமை உணர்ச்சியோடு இருந்தது. ஒரு பழி இல்ல சார். ஏன் இது மட்டும் இங்க நடக்குது? சரி, பேசலாம் அதை பற்றி. வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது மிஸ்டர் விஜய். ஒரு விஷயம் சொல்லுவார். கில்லி படத்துல கடைசியா சொல்லுவார், இங்க நீங்க கிரிக்கெட் விளையாடலாம், கபடி விளையாடலாம், கில்லி விளையாடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது. ஆணவத்துல நீங்க ஆடுனீங்கன்னா அப்புறம் டண்டனக்கா தான் அப்படின்னு அவரே சொல்லுவார். இன்னைக்கு அந்த நிலையை தான் அந்த பாவம் சார். ரொம்ப வருத்தத்தோட எங்களால 4-5 நாளா தூங்க முடியல. சில குழந்தைகள் முகத்தெல்லாம் பாக்குறப்ப ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன சார் தெரியும்? எங்க வீட்டு பிள்ளை இறந்து போன உணர்வோட இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். எந்த அரசியல் அதையுமே விமர்சிக்கிறாங்க, மிகை உணர்ச்சியை காமிக்கிறீங்கன்னு விமர்சிக்கிறாங்க. முழுக்க எவன் சொல்றானோ அவன் எல்லாம் மனிதத்தன்மையற்ற மனிதன் சார். குறைந்தபட்ச மனிதத்தன்மையற்ற மனிதன். அவெல்லாம் இந்த சமூகத்துல வாழ்றதே கேடுன்னு நான் சொல்லுவேன். தாவேக்காவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருத்தர் அருண்ராஜ், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, விருப்ப ஓய்வு பெற்றவர், அவர் சொல்றாரு, எங்களுக்கு அனுமதி இல்லை, அங்கே நாங்கள் கேட்டோம், போய் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டோம், ஆனால் மாவட்ட ஆட்சியரை கூட தொடர்பு கொண்ட முடியல அப்படிங்கிறார். இப்போ அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு. பச்சை பொய் சார், பச்சை பொய் சார். 4 நாளா ஓடி போய் உக்காந்துக்கிட்டு சமயக்கட்டில் மூடி ஒளிஞ்சுக்கிட்டு 4 நிமிஷம் யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அந்த ஸ்கிரிப்டை வாசிக்கிறதுக்கு அந்த தலைவனுக்கே தெம்பில்ல போய் சார். அவர் போறதை பத்தி சொல்ல சார், 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரில் போய் நாங்க வந்து வேண்டிய உதவிகளை செய்ய. உங்க தொண்டன் இறந்து 4 நாள் தானே ஆகுது சார். நீங்க இப்ப ஆதவ அர்ஜுனா இப்ப டெல்லி போறேன்னு பேட்டி கொடுத்துட்டு போறாருல, நான் விளையாட்டுக்கு போறேன்னு. உங்களால எப்படி சார் போக முடியுது? நீங்க கரூருக்கு போய் நேரம் அவன் தொண்டன் தானே செத்து போயிட்டான்ல, அவன் கூட இருந்திருக்கணும்ல. முதலமைச்சர் ஏன் சார் 72 வயசுல நட்ட நடு ராத்திரியில 3 மணிக்கு போறாரு? ஏன் சார் பக்கத்து மாவட்டத்து அமைச்சர் போறாரு? அங்க இருக்கிற அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் போன்றவர்கள் எல்லோரும் ஏன் அங்கே போகிறார்கள்? முன்வைக்கிற கேள்வியே 3 நாளா எப்படி இவ்வளவு சீக்கிரம் போனீங்கிற கேள்வியை தான் வச்சுட்டே இருந்தாங்க. நம்ம அதை பத்தி பேசுறோம். நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, புசி ஆனந்த் இது வரைக்கும் எங்க இருக்காரு சார்? திரு அருண்ராஜ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கைது பண்ணிடுவாங்கன்னு இன்டிமிடேட் பண்ணாங்க. மை சிம்பிள் क्वेश्चन சார். அருண்ராஜ் 3 நாளா எங்க போயிருந்தாரு? புசி ஆனந்த் 3 நாளா எங்க போயிருந்தாரு? ஆதவ அர்ஜுனா 3 நாளா எங்க போயிருந்தாரு? அந்த இணை செயலாளர், துணை செயலாளர்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? இப்ப அவர் பேட்டி கொடுத்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்ல எல்லாம் நடக்குது. இது ஏற்பட்ட இழப்புனால அவர் அதிலே பேட்டியில சொல்றாருல, நான் அதனால எனக்கு அதுல இருந்து வெளியில வர நாள் ஆச்சுன்னு நம்ம பேசுவோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.